நமஸ்தே. ஆசன்ன பூத்கால், அதாவது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ இது வரைக்கும் நான் ஆப் வந்தால் எப்படி முடிக்கணும், ஏ வந்தால் எப்படி முடிக்கணும் அப்படின்னு இனி சொல்ல போகிறேன். ஏன்னா இவர், இவர்கள், இவைகள் அந்த அர்த்தம் வரும். ஏவோட நே சேர்ந்தா இன்ஹோனே அப்படின்னு அர்த்தம். அதாவது ஏ ஆயே ஹைம், இவர் வந்திருக்கிறார். ஏ உச்லேஹைம், இவர் துள்ளி இருக்கிறார். ஏ உட்டேஹைம், இவர் எழுந்திருக்கிறார். இனோங்னே அப்படின்னாலும் இவர் மீனிங் தான் வரும். அதாவது ஒரு சென்டென்ஸில் செய்யப்படு பொருள் குன்றாவினை வரும்பொழுது நம்ம எழுவாயுடன் நே சேர்க்கணும். அப்போது ஏ ப்ளஸ் நே இனோங்னே உட்டாயாஹை, இவர் தூக்கி இருக்கிறார். ஏ உடேஹைம், இவர் பறந்திருக்கிறார். ஏ உத்தரேஹைம், இவர் இறங்கியிருக்கிறார். இனோங்னே உத்தாராகை, இவர் இறக்கியிருக்கிறார். எதை இறக்கியிருக்கிறார்? ஏதாவது ஒரு லக்கேஜ் இருக்கிருக்கலாம், ஏதாவது ஒன்று இறக்கியிருக்கலாம். அப்போ நம்மால் பதில் சொல்ல முடியும். அந்த மாதிரி இடத்துல நே சேர்த்துறோம். இது முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இனோங்னே ஓடாகை, இவர் போர்த்தி இருக்கிறார். இனோங்னே கமாயாகை, இவர் சம்பாதித்திருக்கிறார். இனோங்னே கியாகை, இவர் செய்திருக்கிறார். இன்ஹோங்னே கஹாகை, இவர் சொல்லி இருக்கிறார். இனோங்னே காட்டாகை, இவர் வெட்டி இருக்கிறார். ஏ காம்பேஹைம், இவர் நடுங்கி இருக்கிறார். ஏ கூதே ஹைம், இவர் குதித்திருக்கிறார். இனோங்னே கரிதாகை, இவர் வாங்கி இருக்கிறார். இனோங்னே காயாகை, இவர் சாப்பிட்டிருக்கிறார். இனோங்னே கிஜாயாகை, இவர் பரிகசித்திருக்கிறார். இனோங்னே கீஞ்சாகை, இவர் இழுத்திருக்கிறார். இனோங்னே கோயாகை, இவர் தொலைத்திருக்கிறார். இனோங்னே கோலாகை, இவர் திறந்திருக்கிறார். இனோங்னே காயாகை, இவர் பாடியிருக்கிறார். இனோங்னே கினாகை, இவர் எண்ணி இருக்கிறார். அதாவது கவுண்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஏ கிரேஹைம், இவர் விழுந்திருக்கிறார். ஏ கப்ராயேகை, இவர் பயப்பட்டு இருக்கிறார். ஏ கூமேஹைம், இவர் சுற்றி இருக்கிறார். இனோங்னே சக்காகை, இவர் சுவைத்திருக்கிறார். ஏ சடேஹைம், இவர் ஏறி இருக்கிறார். இனோங்னே